புதுச்சேரியை சேர்ந்த மாடல் அழகி சான்ரேச்சலுடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் பெற்றவங்க தான் சான்ரேச்சல். மாடலிங்ல அசத்தி வந்த சங்கரப்பிரியா அப்படின்ற சான்ரேச்சல் புதுச்சேரி காராமணி குப்பத்தில் இருக்க தன்னோட வீட்டில் அதிக அளவு ரத்த அழுத்த மாத்திரைகளை உட்கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்த பிரபல மாடல் அழகி சான்ரேச்சல். இவங்களுக்கு 25 வயசாகுது. கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் பெற்றவங்க தான் சான்ரேச்சல். ஃபேஷன் ஷோ, ஏர் ஃபிலிம் அப்படின்னு பல்வேறு ஷோஸ் நடத்தியதன் மூலமா பாப்புலர் ஆயிருந்தாங்க. சான்ரேச்சல் காராமணி குப்பத்தில் இருக்க தன்னோட வீட்டில் இறந்து போயிருக்க சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. குடும்ப பிரச்சனை காரணமாக அவங்க மன உளைச்சல்ல இந்த முடிவை எடுத்திருக்கலாம்னு சொல்லப்படுது. 50 ரத்த அழுத்த மாத்திரைகளை உட்கொண்டு அவங்க ஜூன் 5ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சிறுநீரகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த நிலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. மாடல் அழகி சான்ரேச்சலோட மரணம் தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. சான்ரேச்சல் பல்வேறு ஃபேஷன் ஷோ நடத்த கடன் வாங்கினதாகவும் அதனால கடும் மன உளைச்சல இருந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் தன்னோட மரணத்துக்கு தன்னோட கணவரோ மாமியாரோ காரணம் இல்லை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்ததா போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. கருப்பு நிறம் அப்படின்னு பலர் சான்ரேச்சலை ஒதுக்கிய நிலையில தன்னோட விடாமுயற்சியால மிஸ் பாண்டிச்சேரி 2021, மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு 2019, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2019 அப்படின்னு பல டைட்டில் மாடலிங்கில் கலக்கியிருக்காங்க. எந்த நிறத்தை வச்சு பிறலால அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் சந்திச்சாங்களோ அதை வச்சே சாதிச்சு காட்டினவங்க தான் ரேச்சல். இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க.